பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆரம்ப ஜெபம் செய்வோம். கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். தாயும் தந்தையுமாய் இருக்கிற அன்பின் நல்ல கடவுளே, படைப்பு நல்லது, ஆனால் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஆதாமுக்கு ஈவாளை உண்டாக்கின கடவுளே, உனக்கு நாங்கள் நன்றி சொல்லி இப்பொழுதும் இந்த நாளை பொழுதிலே உம்முடைய திருவுள்ள திட்டத்தின்படி இந்த உலக வாழ்விலே திருமணம் என்னும் உறவுக்குள்ளாக இணைய இருக்கின்ற அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த பரிசுத்த மெய் விவாக ஆராதனை இந்த திருக்கரங்களில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இதை பொறுப்பேற்று நடத்துகின்ற ஆயர்களுக்காக, வந்திருக்கின்ற இரு குடும்பத்து உறவுகளுக்காக, இந்த வழிபாடுகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டு எல்லா காரியங்களையும் ஒரு திருக்கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களை ஆற்றல்படுத்தி பலப்படுத்தி இந்த பரிசுத்த மெய் விவாக ஆராதனை முழுவதுமாக நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா. உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய பிரசுரத்தை திருமணத்தில் இணைய இருக்கிற தம்பதிகள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அவர்கள் கொடுக்க போகின்ற வாக்குறுதிகளிலே நிலைத்திருக்கும்படியாக கடவுள் கிருபை செய்யும். தொடர்ந்து எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும். இவை அவற்றோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் தாளில் உள்ள முதலாவது பாடல், ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது மணமகள் ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிப்பார். You
கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த அருமையான பிரேம்குமார் சலீனா அவருடைய திருமணத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற 2 குடும்பத்தாரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவர்கள் சார்ந்திருக்கின்ற திருச்சபையிலிருந்து வந்திருக்கின்றவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். உறவினர்களாய் நண்பர்களாய் வந்திருக்கின்ற எல்லாரையும் கூட நாங்கள் அன்போடு கூட இந்த ஆற்காடு திருச்சபை பிராட்வே சபையின் சார்பிலே அன்போடு வரவேற்கின்றோம். அதிலே சிறப்பாய் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்திலிருந்து வந்திருக்கின்ற அருமை தம்பி சகோதரர் போதகர் அவர்களையும் உங்களை அமர்நாத் அவர்களையும் அன்போடு கூட வரவேற்று மகிழ்கின்றோம். It's a pleasant evening. மாப்பிள்ளை பிரேம்குமார் அவருடைய தந்தை உதயகுமார் எனக்கு இப்போ பர்டிகுலரா எங்களுக்கு உடன்பிறவாத சகோதரன். அவருடைய சொந்த கிராமம் நாயுடுமங்கலம். என்னுடைய தந்தையும் தாயும் அங்கே ஆசிரியர்களாக பணியாற்றும் போது நான் அந்த ஊர்ல தான் பிறந்தேன். அது தொடர்ந்து அவர் பள்ளி பருவத்திலே திருவண்ணாமலையிலே ஒரு முக்கியமான விடுதிப் பள்ளி, மிக புகழ்பெற்ற விடுதிப் பள்ளி சாலோன் விடுதிப் பள்ளி என்று அங்கே படித்தவர்கள் உலகெங்கும் இருக்கின்றார்கள். அந்த பள்ளி மாணவ பருவத்திலே எங்க வீட்டிலேயே வளர்ந்தவர். அந்த அளவிலே இந்த திருமணம் எனக்கு பர்சனலா இந்த குடும்ப திருமணம் அதிலே அதிக மகிழ்ச்சியாய் வர இந்த நாளிலே வர இல்லாத என்னுடைய இந்த பெற்றோர்கள் சார்பிலே முதலாவதான வாழ்த்துக்களை தம்பதி நடத்தி தெரிவித்து வருகின்றேன். So in that sense, it's my privilege to stand before here to celebrate. அமைதியாய் எல்லாரும் ஆர்ப்பரிப்பு இல்லாமல் அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்திலே, however, நான் எதை பேசினாலும் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் அவங்க மேக்கப்லாம் கரெக்டாக இருக்குதா, ஃபோட்டோஸ் கரெக்டாக எடுக்கிறாங்களா, அந்த எக்ஸைட்மெண்ட்டு, அதே சமயத்தில் அந்த கான்சியஸ்னஸ்ஸு, இங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்வது என்பதும் அதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் நினைப்பதும் கொஞ்சம் சங்கடம் தான். அவங்களுக்கும் பிரச்சனை, நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை. அதனால ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த டிராஃபிக்கை கருதி, வெளியூரில் இருந்தவர்கள் எல்லாரும் கருதி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி கடந்து போக நான் விரும்புகிறேன். அதை கூட கொஞ்சம் எடுத்த உடனே பிரசங்கமா வேர்ட் ஆஃப் காட், அதுக்கப்புறம் தான் எனிதிங் ஷுட் ஃபாலோ அப்படின்ற இடத்திலே தான் முதலாவது இந்த அருளுரை அமைக்கப்பட்டிருக்கிறது. திருமறையிலிருந்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அது யோவான் நற்செய்தியின் 15ஆம் அதிகாரத்திலே திராட்சை செடியை வைத்து ஒரு உண்மையை போல அழகான கருத்துக்களை சொல்வார். அது ஓரிரு கருத்துக்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். 2 வசனத்தை மட்டும் வாசிக்கின்றேன். 15ஆம் அதிகாரம் யோவான். அதில் 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இது ஆண்டவர் அருளுகின்ற வார்த்தை. ஒரு திராட்சை செடி, இந்த திருமண ஆராதனை நீங்க நினைக்கும் போது அந்த திராட்சை செடியை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நமக்கெல்லாம் சேர்ந்து வருவர்கள் நினைக்கின்றேன். அதுல I repeat certain things and then I will proceed further. கொடியானது செடியிலே நிலைத்திருக்க வேண்டும். செடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த செடியிலே நீங்கள் நிலைத்திருக்கும் போதுதான் உங்களுக்கு வாழ்வு இருக்கு. கொடி அறுக்கப்பட்டால் வாழ்வு இல்லை. 2 விஷயம். ஒன்று, இது முதற்கொண்டு இந்த ஆராதனை முதற்கொண்டு நீங்கள் இருவர் அல்ல ஒருவர். அப்படியாய் ஒரே கொடியாய் உங்களை முதல்ல உங்களுக்குள்ளா இருக்கின்ற ஒற்றுமை, அந்த கொடி செடியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். இன்னைக்கு இந்த சமுதாயத்திலே உங்களுக்கும் நமக்கும் நினைவுபடுத்திக் கொள்ள சொல்ல விரும்புகிற விஷயம், இந்த கொடி செடியிலே நிலைத்திருக்கும் பொழுது வாழ்வு பெறுகிறது, நீண்ட கனிகளை கொடுக்கிறது, என்ன எல்லாமே உங்களுக்கு ரொம்ப செய்ய முடியாது. அதுல ஆரம்பத்திலேயே பிதா திராட்சை தோட்டக்காரர், இதுதான் இந்த சொல்லப்படுகிறது. இந்த செடி வளர்றதுனா குறிப்பாய் சொல்ல விரும்புகின்றேன். காரணம், இந்த கால சூழ்நிலையை கருதி
நம்ம தமிழர் பண்பாட்டிலே மிகப்பெரிய பண்பாடு இருக்கிறது. அது கூட்டு குடும்பம் என்ற ஒரு பண்பாடு. இன்றைக்கு ஒரு கூரையின் கீழே அல்லது ஒரு பெரிய வீட்டுக்குள்ள வாழ்ந்து வந்தனா, இன்றைக்கு ஒரு ஃபேமிலி வந்தோம்னா எப்படி இருந்தாலும் அவங்க தனியா போக வேண்டும் என்ற நிலைமை. இந்த எக்ஸ்டர்னல் விஷயங்கள், ஒரு செடி வளர வேண்டும் என்றால் சூரிய ஒளி தேவை, காற்று தேவை. அந்த காற்றில் இருக்கிற விஷயங்களை செடி உள்வாங்கி ஆக்சிஜனை கொடுக்கிறது. தண்ணீர் தேவை, மண்ணில் அந்த செடி இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் இல்லை என்றால் அந்த செடி வளர முடியாது. இங்கே நான் சொல்ல விரும்புகின்ற விஷயம், உங்களுக்கு நினைவுபடுத்துகின்ற விஷயம், நீங்கள் எப்பொழுதும் மறக்காது இருக்க வேண்டிய விஷயம், நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறீர்கள், ஒன்றாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துக்குள் இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமாய் இரண்டு சார்பில் இருக்கின்ற பேரண்ட்ஸ் முக்கியமாய். நாங்கள் ஏதோ இன்றைக்கு திருமணமாக நாம் பிரிந்து செல்கின்றோம் என்ற எண்ணம் இல்லாமல், உடைய மனைவி சல்லினானுடைய பேரண்ட்ஸை தாண்டி பிரேம்குமாருடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியமாகும், உங்களுக்கு தன்னுடைய மனைவியினுடைய பேரண்ட்ஸ் முக்கியமாகும், உடன் பிறந்த பிறவாத சகோதர சகோதரிகள். இப்போ எல்லாம் கிராண்ட் பேரண்ட்ஸ் படுகின்ற பாடல்கள். நானும் கிராண்ட் பேரண்ட் மாறிட்டேன். பேத்தியை பார்க்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க, அது வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டேன். உடனே பார்க்கணும் போல இருக்குது. ஆனா நீங்க மருமகளுக்கு மகன்னு எந்த காமிக்கணும் பெரிய அவசியம் இல்லாம அவங்களுக்கு அவசியம் இல்லை. கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டியுடைய வளர்ப்பிலே வளர்க்கும் போது அவ்வளவு விஸ்டம் அவங்ககிட்ட இருக்கு. வாழ்ந்து அனுபவித்த எல்லா நாலேஜ் அண்ட் விஸ்டம் இருக்கு. நீ எந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலும் அந்த அனுபவம் கிடைக்காது. பிரிந்து போய்விட வேண்டும் என்று இல்லாமல், எப்படியாவது நீங்களும் உங்களுக்கு வரப்போகின்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் அவர்களோடு இணைந்திருக்க வேண்டும், அவர்களோடு டைம் அப்படின்ற பொழுது, அதுதான் நாம் இந்த உலகம் கற்றுக் கொடுக்க தவறுகின்ற எல்லா வேல்யூஸும் நம் குடும்பத்தை சார்ந்து இருக்கிறது. வெறும் திராட்சை செடி, அந்த செடியிலே நான் நிலைத்திருக்க வேண்டும், நாங்கள் இருவர் மட்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், சூரியனை போல இருக்கின்ற பெற்றோர்கள், யார் வேணாலும் யார் வைத்துக் கொள்ளலாம். மண் அவசியம் போல, தண்ணீர் அவசியம் போல, இந்த உற்றார் உறவினர் இனங்கன பந்தங்கள் என்று சொல்லுகின்ற அந்த அளவிலும் திருச்சபையில் கூட இது எல்லா போர்சஸும் சேர்ந்து வரும்போதுதான் ஒரு செடிக்கு நல்ல பொருள். இந்த திருமணத்திலே அதை நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டும். அதான் நிறைய விஷயங்கள் சொல்லாதபடி உங்கள் குடும்பமும் இணைக்கப்படுகிறது. 2 மனங்கள் மட்டும் இணைகின்ற திருமணம் இல்லை, 2 குடும்பங்கள் இணைக்கப்படுகிறது, 2 சபைகள் இணைக்கப்படுகின்றது. இங்க பாருங்க, நாங்க இருக்கிறோம் கடலூர் திருச்சபை, நாங்க 2 பேரும். தென்னிந்திய திருச்சபையிலிருந்து ஒரு ஐயர் வந்திருக்காரு, இன்னொரு சபையிலிருந்து இன்னொரு ஐயர் வந்திருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு இணைக்கின்ற ஒரு விஷயம். அவ்வளவு 2 பேர் நிமித்தமா இவ்வளவு பேர் இணைகின்றோம். இதை you need to be conscious about it. நாம் தனி கொடுத்தம் போயெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், தற்காலிகமாய் தேவையான விஷயங்கள் சரிதான். ஆனால் குடும்பமாய் எல்லாவற்றையும் இணைத்ததுதான் அப்படின்ற விஷயம். ஏனென்றால் மாறிக்கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே தனித்தனி சிறு சிறு குடும்பங்களாய் போய் காணாமல் மறைந்து விடுகின்ற அடையாளமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே நான் சொன்ன ஊர் சொல்லி அதுதான் சொன்ன நாயுடு மங்கலம் ஒரு கிராமம்னு சொல்றாங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த திருமணம் நாயுடு மங்கலம் ஊரே கூடியிருக்கும். நான் வந்தாலும் நாயுடு மங்கலத்தில் யாரா இருக்கிறாங்கன்னு பாருங்க, எங்க சித்தப்பா தான் பின்னாடி உட்காந்துருக்காரு. இன்னும் யாரா இருக்கிறாங்களான்னு தெரியல, இங்கே இருக்கிறாங்க. இதாலே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். நான் உன்னை பராபரனுக்கும் இந்த சபைக்கு முன்பாக கேட்கிறேன், நீங்க ஷர்லீனா ராஜ்குமாரியை கடவுளுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். சர்வ வல்லமை உள்ள கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் சுகத்திலும் துக்கத்திலும் இவர்கள் உத்தம கணவனாயிருந்து இவளை நேசித்து கனப்படுத்தி மரணம் உங்களை பிரிக்கும் வரையில் இவளோடு வாழ்ந்து வர கடவுளுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கிறார்கள். ஷர்லீனா ராஜ்குமாரி, நான் உன்னை பராபரனுக்கும் இந்த சபைக்கு முன்பாகவும் கேட்கிறேன், பிரேம்குமார் ஆகிய இவரை கடவுளுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உன் கணவனாக ஏற்றுக்கொள்கிறாயா?
சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் சுகத்திலும் துக்கத்திலும் நீ இவருக்கு உத்தம மனைவியாக இருந்து இவரை நேசித்து கனப்படுத்தி மரணம் உங்களை பிரிக்கும் வரைக்கும் இவரோடு வாழ்ந்து வர கடவுளுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கிறாரா? ரெண்டு பேரோட பெற்றோர் ஷர்லினா ராஜ்குமார் ஆகிய உண்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். ஷர்லினா ராஜகுமாரி ஆகிய நான் பிரேம்குமார் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டால் நாமும் கேட்டோம். உன் பாதம் மாற்றினோமே. இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்ளும் ஷர்லினா ராஜகுமாரியும்
தாங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கட்டிடுங்க பாரு. ரெண்டு பேரும் கொஞ்சம் அடி சார், கொஞ்சம் டர்ன் பண்ண கட்டி. ரெண்டு பேரும் இங்கே பாருங்க. நீ கை எடுத்து மேடம், நீங்கள் ஒரு செகண்ட் கை எடுத்து சரிங்களா? அப்படியே அப்படிங்க. நீங்கள் பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே 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 அப்படியே கொஞ்சம் க்ளோஸா அது ஸ்மைல் எடு. இல்லை நேராக பார்க்கல. ஒரு நான் அனுப்பிச்சி விட்றேன் நம்பர் தரேன். ஆளி தனியாகவே ஆளியை தனியாக உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிகிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். பரிசுத்த விவாக நிலைமையிலே கூடி வாழும்படிக்கு நீங்கள் முன்னமே சம்மதித்து அதை இப்பொழுது இந்த சபையிலே அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வலது கையை கொடுத்திருக்கிறபடியால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களுடைய கடவுளுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் இந்த நாட்டின் சட்டப்படியும் கணவன் மனைவி என்று அறிவிக்கின்றேன். சபையார் ஆமென் என்று சொல்வோம். ஆமென். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காக இருக்க கடவன். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான திருமறை வேத பகுதி சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 6ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியில் போலிருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போலிருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பது. Bye.
நீங்கள் வந்துடுங்க. எல்லாம் ஸ்மைல் அடி. நல்லா கிட்டோம், நல்லா கிட்டோம். நல்லா ஸ்மைல் அடி. அண்ணா அந்த மாலையை உள்ள சுற்று, மாலையை தள்ளி நார் மாலையோட நார் உள்ளது போதும். ரெடி? ஸ்மைல் ரெடி? ஸ்மைல். நீங்கள் திருமணம் செய்து கொண்டதால் இப்பொழுது நீங்கள் திருமணம் செய்து கொண்டதால் கடவுள் திருமணத்தை ஏற்படுத்தின வகையை குறித்து சில வேத வாக்கியங்களை கேட்டு உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக என்றார். கடவுள் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார். பின்பு கடவுளாகிய ஆண்டவர் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதன்று என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பின்பு கடவுள் மனிதனையும் பெண்ணையும் நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை சீர்படுத்துங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமைகளை குறித்தும் சில வேத வாக்கியங்களை கேட்டு உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தது போல கணவர்களே மனைவியாரில் அன்பு கூறுங்கள். திருச்சபையை கரைத்தரை முதலானவை ஒன்றுமில்லாததாய் பரிசுத்தமும் மாசற்றதும் மகிமையுள்ளதுமாக தமக்கு முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற திருவசனத்தோடு கூடிய தண்ணீர் மூழ்கினால் அதை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கே தம்மை ஒப்பு கொடுத்தார். அப்படியே கணவரும் தங்கள் சரீரங்களில் அன்பு கூறுகிறது போல தங்கள் மனைவியரிலும் அன்பு கூற கடமைப்பட்டவர்கள். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னிலே அன்பு கூறுகிறான் என்றார். அப்படியே மனைவியாரே, உங்கள் கணவருக்கு அடங்கியிருங்கள். கணவர்கள் யாராவது திருவசனத்தில் கீழ்ப்படியவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புடன் நடக்கி அவர்கள் பார்த்து போர்வையின்றி தங்கள் மனைவியில் நடக்கினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்படி இருங்கள். சடை பிள்ளைகள் பொன்னாபரங்களை அணிதல் உயர்ந்தாடலை தரித்ததாகிய புறமான அலங்கரிப்பு கொடுக்க வேண்டாம். சாந்தமும் அமைதியுள்ள ஆவியின் வழியாக அழகாக்கிய இருதயத்தில் மனிதர்கள் குணமே உங்கள் அலங்காரமாகட்டும். அதுவே கடவுளின் பார்வையில் விலை உயர்ந்தது. அப்படியே பூர்வத்தில் கடவுளின் நன்னம்பிக்கையாய் இருந்து பரிசுத்த மனைவியரும் தங்கள் கணவருக்கு அடங்கி நடந்தவர்களாய் தங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் கடவுளுடையவர்களாகிய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் பரிசுத்தரும் பிரியமான நீங்கள் உருக்கமான இரக்கமுள்ள மனம், தயாலும்
தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமைகளை தரித்து கொண்டு ஒருவரை பொறுத்து ஒருவர் மேல் ஒருவர் குறை உண்டானால் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சாந்தத்தின் கட்டாயமாக அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவது. ஆனாலும் ஆண்டவர் வீட்டை கட்டார்கள் அது கட்டுகளின் முயற்சி வீண் ஆகினாலே நீங்கள் இப்பொழுது செய்து கொண்ட திருமணத்தினால் கடவுளுக்கு கனமும் உயர்ந்த இகவர வாழ்வு விருத்தியும் உண்டாகத்தக்கதாய் கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கும்படி உங்களுக்கு வேண்டிக் கொள்வோமாக. வேண்டிக் கொள்வோமாக. எங்கள் பிதாவாகிய கடவுளே, நீர் தம்பதிகளுக்கு ஆத்தும சரீர விஷயங்களில் கிருபையும் ஆயினும் நித்திய வாக்கியமும் தயவாய் தந்திரர்களும் இவர்கள் நியாய தீர்ப்பு நாளிலே உத்தம கிறிஸ்தவர்களாயும் உமது பிரியமுள்ள பிள்ளைகளாலும் காணப்படும்படி இம்மையிலே உம்மை உண்மையாய் சேவித்து ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருமித்து வாழ்ந்து எப்பொழுதும் உமது திருவசனத்தின்படியே நடந்து வர அருள் செய்தவர்களும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமனிற்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனை உட்பட பண்ணாமல் தீங்கு ரட்சித்தரணும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் சுவாமி. ஆமென். உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். திருமணம் செய்து கொண்டவர்களே, கண்ணோக்கி பார்த்து ஒருவரை ஒருவர் நேசித்து தெய்வ பக்தியாய் வாழ்ந்து வர அவர்களை ஆசீர்வதித்து துன்ப காலத்தில் அவர்களுக்கு அருள் இறங்கி துணை செய்தரும். நாங்கள் எல்லாரும் உலகத்திலே உம்மை விசுவாசித்து உமது சித்தத்துக்கு அடங்கி வாழ்ந்து கடைசியிலே நித்திய சாஸ்வதமான மோட்ச வாழ்வு அடையும்படி நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, உனக்கு சமாதானம் முதல் பரிசாய் ஆண்டவருடைய வார்த்தையை பரிசளிக்கின்றோம். இது உங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு வழித்துணையாக இருக்க இப்போ பேக் பண்ணி கொடுக்குறோம். இந்த பேக்கை முதல்ல பிரிக்கணுங்க. அது தினந்தோறும் பயன்படுத்தப்பட வேண்டும், வாசிக்கப்பட வேண்டும். The more it becomes dirt, the better you will be. இது ரொம்ப சுத்தமாக பரிசுத்தமாக இருந்தீங்க மறைச்சு வைக்காதபடி தினந்தோறும் அழுக்காகட்டும், உங்கள் கைகள் பரவட்டும், ஒவ்வொரு பேஜிலும் உங்களுடைய கரங்கள் பரவட்டும். இது உங்களை உங்களுடைய எதிர்கால தன்மையில் வழிநடத்தும்.
நம்முடைய கைப்பற்றியில் உள்ள பாடத்தாளில் இருக்கின்ற ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவரே மணமகன் சார்பிலே பெயர் கொடுத்திருக்கின்ற சாட்சியாளரும் அந்த பதிவு சொல்வதை அழைக்கின்றோம். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவரே. मैम पंजी साहब Ada.
ரெடி கேமரா பாருங்க. அப்பா அம்மா மட்டும் அப்படியே வெயிட் பண்ணுங்க. அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. மாமா இருட்டா